மார்னிங் எவ்ரிவன். நம்ம சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2025 இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இன் a certain code is 64 is written as 343 and 216 is written as 729. Then how is 512 written in the code ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோடிங் அண்ட் டீகோடிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? 2025 மட்டும் 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டு நியூமெரிக்கல் கோடிங். இது என்ன சொல்லிடலாம்? நியூமெரிக்கல் டு நியூமெரிக்கல் கோடிங், நம்பர் டு நம்பர் கோடிங்னு சொல்லலாம். நியூமெரிக்கல் டு நியூமெரிக்கல் கோடிங்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ 64 நம்ம எப்படி எழுதலாம்? 64 ஈக்குவல் டு 343ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 216 எப்படி சொல்றாங்க? 729ன்னு சொல்றாங்க. அடுத்து 512ன்னா நமக்கு என்ன வரும்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி யோசிக்கலான்றது யோசிங்க. இது 64 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? இதோட வேல்யூ ஈக்குவல் டு 4 கியூப்னு சொல்லிடலாமா? இதோட வேல்யூ பாருங்க, இது 7 கியூப். அடுத்து 216ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 6 கியூப்னு சொல்லிடலாமா? 729ன்றது 9 கியூப்னு சொல்லுவோம். அப்போ 512ன்றது நமக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? இது 8 கியூப்னு வந்திருக்கும். அப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இதுல இருந்து பார்க்கும்போது கியூப் வேல்யூ இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் +3, ஓகேவா? +3, அதாவது 4 கியூப்னு வருதுன்னா அது +3 ஆட் பண்ணா 7 கியூப் ஆயிருக்கும். அடுத்து பாருங்க, இங்க 6 கியூப்னு சொல்லியிருக்காங்களா? இதோட நம்ம என்ன பண்ணலாம்? +3 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா 9 கியூப்னு வந்துடும். அப்போ நமக்கு இதுக்கு என்ன வந்திருக்கலாம்? அப்போ நமக்கு நார்மலா வந்து பார்த்தோன்னா 8 கியூப்னு இருக்கு. அப்போ 8ஓட 3 ஆட் பண்ணோமா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 11 கியூப்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு மேபி என்னவா இருக்கலாம்? 11 கியூப் வந்து 11 கியூப் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 1331ன்னு சொல்லிடும். ஓகே, ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. நமக்கு பி ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் என்னவா இருக்கலாம்? பியா இருக்கலாம். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.